1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த கடவுள் யார்? நமக்கு எல்லாம் தெரியுதுதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இருக்குங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் நம்முடைய கடவுள்? நாம் வணங்குகிற இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புனா என்ன? 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அன்புனா என்ன சொல்லுங்க இப்போ? அவருடைய கற்பனையை கைக்கொள்வது. வெறியும் நான் உம்மை நேசிக்கிறேன். நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம்ல, நேசிக்கிறேன், ஜெபம் பண்றப்பா சாமி நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்றல, அது சரியா தப்பா? சரி தானே? பைபிள் என்ன சொல்லுது? இப்ப படிங்க. 1 யோவான் 3:18. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன அன்புன்னு எடுத்து இப்போ எது சொல்றாரு? யோவான் எது சொல்றாரு? அன்புன்றது வாயில சொல்றது இல்லை. நான் அன்பா ஏசப்பா இடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறேன், நான் ஏசாமி ரொம்ப க்ளோஸ், நேரடியா எங்களுக்கு தொடர்பு இருக்கு, வசனத்தினாலே சொல்லாத ஐயா. இது பைபிள்ல சொல்லி கொடுக்கல. பைபிள் என்ன சொல்லுது? டைலாக் பேசுறது தான் வசனம். கரெக்டுங்களா? இங்கிலீஷ்ல வந்து டைலாக், சும்மா டைலாக் எல்லாம் பேசாதன்ற இல்லையா? அதே தான் ஏசாமி சொல்றாரு. டைலாக் எல்லாம் பேசினேக்காதப்பா, வசனத்தினாலும் நாவினாலும் ஒன்றி நான் அன்பா இருக்கிறேன்னா சொல்லாத, கிரியையினாலும். அன்பு என்பது கிரியையில காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. கடவுள் எப்படியா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்? பரலோகத்தில் உட்கார்ந்து, என் பிள்ளைகளே நான் உங்களை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளே நான் உங்களை குறையெல்லாம் தீர்க்கிறேன் மேல உட்கார்ந்து பேசினே இருந்தாரா? நேரம் வந்த போது பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து தன் ஜீவனையே கொடுத்தார். இவ்வளவா உங்களை நேசித்தேன்னு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இவர் தான் நம்முடைய தெய்வம். வசனத்தினாலும் நாவினாலும் நாம பேசி நிற்க கூடாது. நான் நேசிக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், நான் கடவுளோடு நெருக்கமா இருக்கிறேன். இல்ல, அன்பனா என்ன? அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதே கடவுள் தான் அன்புள்ள கடவுள். நம்ம இடத்துல 3 விதமான காரியங்கள் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 2:15-17 கர்த்தர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்க, ஏசாமி எதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? இந்த அன்புள்ள கடவுள், அன்பாகவே இருக்கிறவர், அவருடைய கற்பனைகளை நாம கை கொள்ளணும். அந்த ஒரு கற்பனை தெரியுமா? என் பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இதுலதான் நிறைய பேர் நாம ஃபெயில் ஆயிட்டோம். உலகத்தில் என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்கா? உலகத்தில் என்ன இருக்கு? இந்த உலகமே யாருடைய கருத்தில் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. உலகமே பொல்லாங்கன் கையில் இருக்கு. ஏசாமி சொல்றார், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், எல்லாம் மாயை, கண்களின் இச்சை. அதுதான் சொல்றாரு. அது என்னன்னா 19 மாம்சத்தின் இச்சை இந்த உலகத்தில் இருக்கு, கண்களின் இச்சை இந்த உலகத்தில் இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்தில் இருக்கு. இவங்க எல்லாம் தான் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற விமதில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் என்னுடைய அன்பு உங்களிடத்தில் இருக்காது. இந்த காலையில இந்த கேள்வியோடு நாம முடிக்க போகிறோம். உலகத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? உலகனா என்ன? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 கேட்டகரியில நாம் எதிராகிலும் ஒன்றுல தெரிந்தோ தெரியாமோ சிக்கி கொண்டிருக்கிறோமா? கண்களை மூடி ஒரு ஜெப நேரத்துக்கு நாம செல்ல போகின்றோம். அன்பா இருக்கிற கடவுளே அன்புதான். ஆனா அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாது போயிட்டா நாம் அன்பிலே நிலைத்து இருக்கலன்னு அர்த்தம். கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நாம் கிரியையினால அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்கள்ல நாம காண்பிக்காது விட்டா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அதே கடவுள் தான் சொல்லுகிறார், எது அன்பு?
என் பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்க அன்பு கூறாதிருங்க. இந்த உலகத்திலே நீங்க அன்பு கூர்ந்தா என்னுடைய அன்பு உங்களிலே இருக்காது. அப்ப உலகத்திலே என்ன இருக்கு? மாம்சத்தின் இச்சை உலகத்தில் இருக்கு. இந்த சரீரம் இச்சைக்கிறத செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு சிகரெட், ஒரு குடிப்பழக்கம், ஒரு அசுத்தமான காட்சி, தேவையில்லாதது மொபைல்ல பார்க்கிறது, அல்லது பொழுதுபோக்குக்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்படுவது, சிந்தையிலே தோன்றுகிற எல்லா உணர்வுகளுக்கும் இடம் கொடுத்து தேவனுடைய பரிசுத்த சிந்தையை விலக்கி உலகத்தில் ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனை விட்டு விலகுகிற அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, எதெல்லாம் கண்களிலே நீங்கள் இச்சையோடு எதெல்லாம் கண்களால் நீங்க பார்க்கிறீர்களோ அதெல்லாம் சரீரத்திலே செய்ய வைக்கும். அதுதான் மாம்சத்தின் இச்சை. அப்படியான காரியம் நம் சரீரத்தில் இருக்கா? இது ரெண்டிலும் இல்லாதவங்க பெரும்பாலானவங்க இந்த மூன்றாவது கேட்டகரியில் இருப்பாங்க. ஜீவனத்தின் பெருமை. நான் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா? என்னை கடவுள் எப்படியாக நிறுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுகிறதுலேயே சில பேர் பெருமையாக நினைக்கிற சூழ்நிலைகளும் இருக்கு. நான் எப்படி இருந்தேன், இப்போது என்னை கடவுள் எப்படி நினைச்சிருக்கிற பார்த்தையா? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால தானே. இல்ல, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கைக்கு குறித்தான பெருமை, பிள்ளைகளுடைய உயர்வு குறித்து பெருமை இருக்கா? நம்ம அணிகிற ஆடை குறித்து பெருமை இருக்கா? நம்மிடத்தில் இருக்கிற வாகனங்கள், நகைகள் அல்லது நம்முடைய வசதிகளை குறித்து பெருமை நம்ம அறியாம வந்து இருக்கா? இவர்கள் இருந்தா கடவுளுடைய அன்பு நமக்குள்ளே இருக்காது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம் உலகத்தில் நாம் அன்பு கூறக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் நம்மளே இல்லாம போகணும். முழுதுமாய் கர்த்தரை நாம் நேசிக்கணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவ அன்புக்கு நாம இணைஞ்சு இருக்கும் பொழுது, ஏம்பா என்ன மறந்துட்டீங்க, ஏம்பா என்ன கைவிட்டுடுங்க நீ புலம்பும் பொழுது அவரே இறங்கி வருவார். அவரே இறங்கி வந்து அனைத்து உனக்கு தேவையான எல்லாம் செய்து முடிப்பார்.